கணவன் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொருவரின் மனதிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சிலருக்கு அவர் குடும்பத்தின் பொறுப்பை சுமப்பவர், சிலருக்கு அவர் வாழ்க்கைத் துணை. ஆனால் சில பெண்களுக்கு அவர் ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு நண்பன், ஒரு காதலன். அப்படிப்பட்ட காதல் கணவனின் கதை இது. அருணுக்கும் மீனாவுக்கும் திருமணமாகி சில மாதங்களே ஆனது. மீனா புதிய வீட்டிற்கும் புதிய உறவுகளுக்கும் பழகிக் கொண்டிருந்தாள். சில நேரங்களில் தவறுகள் செய்தாள், சில நேரங்களில் மனம் உடைந்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அருண் அவளிடம் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்வான். பரவாயில்லை, நான் இருக்கிறேன். அந்த 4 வார்த்தைகளே மீனாவுக்கு 1000 ஆறுதல்களாக இருந்தன. காலையில் அவளுக்கு பிடித்த காஃபியை தயாரித்து வைப்பான். வேலைக்குச் செல்லும் முன், சாப்பிட மறந்துடாதே என்று நினைவூட்டுவான். மீனா உடல்நலம் சரியில்லாமல் இருந்த நாட்களில் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்வான். இது உன் வேலை, இது என் வேலை என்று ஒருபோதும் பிரித்துப் பார்க்கவில்லை. இந்த வீடு நம்முடையது, அதனால் பொறுப்பும் நம்மிருவருடையது என்பதே அவன் எண்ணம். சில மாதங்களுக்குப் பிறகு அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகு மீனாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. தூக்கமில்லாத இரவுகள், சாப்பிட நேரமில்லாத நாட்கள், தன்னை கவனிக்க முடியாத சூழ்நிலைகள். அவள் மெதுவாக சோர்ந்து போனாள். ஒரு நாள் கண்ணாடி முன் நின்று தன்னையே பார்த்தாள். நான் முன்பு இருந்த மாதிரி இல்லை என்று மெதுவாக கண்ணீர் விட்டாள். அந்த நேரத்தில் பின்னால் வந்த அருண் அவளின் தோளில் கை வைத்து சொன்னான், நீ மாறவில்லை. நம் குழந்தைக்காக உன்னை நீயே அர்ப்பணித்திருக்கிறாய். அதனால்தான் இன்று இன்னும் அழகாகத் தெரிகிறாய். அந்த ஒரு வார்த்தை மீனாவின் மனதில் இருந்த அனைத்து குறைகளையும் கரைத்துவிட்டது. இரவு நேரங்களில் குழந்தை அழுதால் அருணும் அவளுடன் சேர்ந்து விழித்திருப்பான். குழந்தையைத் தூக்கி நடப்பான், டயப்பரை மாற்றுவான். மீனாவிடம், நீ கொஞ்சம் தூங்கு, குழந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுவான். ஒரு நாள் மீனா அவனிடம் கேட்டாள், என்னிடம் நீ இவ்வளவு அன்பாக இருப்பதற்கு காரணம் என்ன? அருண் சிரித்துக்கொண்டே பதிலளித்தான், காதல் என்பது பெரிய பெரிய வார்த்தைகளில் இல்லை. ஒருவர் சோர்ந்து நிற்கும்போது அவருக்குத் தோளாக இருப்பதில்தான் காதல் இருக்கிறது. நீ என் மனைவி என்பதற்காக மட்டுமல்ல, என் வாழ்க்கையை அழகாக்கிய மனிதர் என்பதற்காக உன்னை நேசிக்கிறேன். ஆண்டுகள் கடந்து சென்றன. முடியில் நரை வந்தது. முகத்தில் சுருக்கங்கள் தோன்றின. ஆனால் அருணின் அன்பு மட்டும் ஒரு நாளும் குறையவில்லை. இன்றும் காலையில் எழுந்தவுடன், காலை வணக்கம் அழகே என்று சிரித்தபடியே சொல்வான். ஒருநாள் மீனா கேட்டாள், நான் வயதாகிவிட்ட பிறகும் இப்படியே என்னை கேதலிப்பாயா? அருண் அவளின் கையை பிடித்துக்கொண்டு மெதுவாகச் சொன்னான், நான் காதலித்தது உன் முகத்தை அல்ல, உன் மனதை. முகம் காலத்தோடு மாறிவிடும், ஆனால் நல்ல மனம் ஒருபோதும் மாறாது. அந்த வார்த்தைகளைக் கேட்ட மீனாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. உண்மையான காதல் என்பது விலை உயர்ந்த பரிசுகளில் இல்லை, அடிக்கடி சொல்லப்படும் ஐ லவ் யூ என்பதிலும் இல்லை. தேவையான நேரத்தில் அருகில் நிற்பதிலும், புரிந்து கொள்வதிலும், மதிப்பதிலும், விட்டுக் கொடுத்து வாழ்வதிலும் தான் இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளை நேசிக்கும் கணவன் மட்டுமல்ல, அவளை புரிந்து கொள்ளும், மதிக்கும், அவளின் கனவுகளுக்கு துணையாக நிற்கும் ஒரு காதல் கணவன் கிடைக்கட்டும். ஏனெனில் ஒரு வீட்டைக் கட்டுவது பணம், ஆனால் ஒரு குடும்பத்தை உருவாக்குவது அன்பு. இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற மனதைத் தொடும் கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். நன்றி.